அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். எல்லாருக்கும் யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயந்தான். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நான் ஒரு 3லேருந்து 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். குக் பண்ணும்போது ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் இப்போ மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுட்டேன். இப்போ ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னா, மசாலா அதிகமாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்றைக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அன்றைக்கி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது வேகிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த டைமில் ஒரு 4 சின்ன தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த குழம்புக்கு நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் தக்காளியை கொஞ்சம் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நான் தக்காளி கொஞ்சம் தான் அரைச்சி போட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம போட்ட தக்காளியும் பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதோட தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சிம்மிலே வச்சு இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்க.